வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார், முட்டை மசாலா, கோவக்காய் ஃப்ரை, இந்த லஞ்ச் மெனு எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்ல நம்ம சாம்பார் பண்றதுக்கு பருப்பு வேக வச்சிடலாம். 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி போடுறேன். நீங்க மீடியம் சைஸ் தக்காளி போடுறா 2 வேணாலும் போட்டுக்கலாம், நல்ல டேஸ்டா தான் இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடைசியில ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன்னா இது வந்து நம்ம இந்த பருப்பு பொங்கி வெளியில வராம இருக்கிறதுக்காக தான் சேர்க்கிறோம். இப்ப நம்ம இந்த பருப்பை வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த பருப்பு வந்து நல்ல குழைவா வெந்து கிடைக்கும். இந்த பருப்பு வேகிற டைம்ல நம்ம முட்டை வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இந்த முட்டை வேக வைக்கிறப்போ தண்ணியில கொஞ்சமா இந்த மாதிரி உப்பு சேர்த்து நான் வேக வைக்கிறேன். இப்ப பருப்பும் முட்டையும் வேகிற டைம்ல நம்ம காய் கட் பண்ணிடலாம். இன்னைக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ண போறதுனால கோவக்காய் நல்லா இந்த டைம்ல கிளீன் பண்ணி அதையும் கட் பண்ணிடலாம். கோவக்காய் கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நீட்டமா இந்த மாதிரி கட் பண்ணுங்க, அப்பதான் அது ஃப்ரை பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ ஒரு காயை நான் இந்த மாதிரி 4ஆ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். காய் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காயில 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை பெரட்டி ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இதுல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் இப்ப பண்ணி வைக்கிறேன். அடுத்ததா முருங்கைக்கீரை சாம்பார் பண்றதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து அதையும் கிளீன் பண்ணி இந்த டைம்ல நான் வச்சாச்சு. சோ இந்த வேலை பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா பருப்பும் வெந்துடுச்சு, அதே டைம்ல வந்து முட்டையும் வெந்தாச்சு. சோ முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அந்த சூடு தண்ணியில நீங்க முட்டையை போட்டுட்டீங்கன்னா அந்த ஷெல் வந்து உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால அந்த தண்ணியை எடுத்துட்டு அப்புறமா அதுல நார்மல் வாட்டர் வந்து அதுல ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த முட்டையை ஆற போட்டிருக்கேன். அடுத்ததா நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவு வதங்குறது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா முருங்கைக்கீரை, 2 கைப்பிடி அளவு அதை இதுல சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரை ரொம்ப நல்லா வதங்க தேவையில்லை, கொஞ்சமா வந்து வாடி வர்றது வரைக்கும் லைட்டா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில. அப்புறமா இந்த கீரையில கொஞ்சமா நம்ம புளி கரைச்சி ஊத்தலாம். நம்ம மத்த காய்கறி சாம்பாருக்குலாம் சேர்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு புளி நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டுற மாதிரி இவ்வளவு கொஞ்சம் கம்மியா போதும். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு கொதி விட்டுட்டு இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா பருப்பு, தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கரண்டியாலே நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இதே இப்ப நம்ம அந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்துட வேண்டியதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விடலாம். இந்த சாம்பார் கொதிக்கிற டைம்ல முட்டையை உடைச்சிடலாம். முட்டையை உடைச்சதுக்கு அப்புறமா இந்த முட்டை மசாலா பண்றதுக்கு இப்ப நான் 3 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு இப்ப நான் கடுகு சேர்க்கல, நான் வந்து ஜீரகம் போட்டு தான் தாளிக்கிறேன். நீங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வத்தல் மிளகாய் இந்த மாதிரி விதை எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடைசியா நம்ம இதுல சேர்க்க போறது 1 டீஸ்பூன் சாம்பார் தூள்.
சாம்பார் தூள் வந்து நம்ம காய்கறிக்கு போடுற மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்கன்னா அந்த சாம்பார் தூள் தான் உங்களுக்கு ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் வந்து கம்மியாக சாம்பார் தூள் போட்டால் போதும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சாம்பார் தூள் போட்ட உடனே நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே அந்த சாம்பார் பொடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாரில் விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே சாம்பார் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம மசால் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வைக்கிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து லைட்டா இந்த மாதிரி வதங்கி வரக்கூடிய டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். ஏன்னா வந்து 3 முட்டை தான் நான் எடுத்துருக்கிறேன், அதனால அந்த அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வதங்கும் போது இந்த 3 முட்டைக்கு ஒரு பாதி அளவு தக்காளி போதும். நீங்க வந்து ஒரு 4-5 முட்டை அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்து பாதி தக்காளி எடுத்துக்கிறேன். அதே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா இதை 1 நிமிஷம் மூடி வச்சு இந்த தக்காளி வேக விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த டைம்ல முட்டை இதே மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வேகிற டைம்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த முட்டைக்கு தேவையான மசாலா இப்ப நம்ம சேர்க்கலாம். முட்டைக்கு வந்து எப்பவுமே மசாலா வந்து கொஞ்சம் கம்மியா நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா தேவைப்பட்ட கொஞ்சம் மஞ்சள் வேணாலும் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி. இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மசாலாவோட வாசனை வந்து அந்த மசாலா இறங்குறதுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்ப நல்லா இதை கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா முட்டை, அதை வந்து இப்ப இதுல நம்ம சேர்க்க வேண்டியதான். முட்டையை கிளறப்ப முட்டை வந்து உடைஞ்சி போகாம இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி லைட்டா இதே மாதிரி நீங்க பிரட்டி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுடைய சூப்பரான முட்டை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம காய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த காயில் நல்லா தண்ணி ஊறி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2 கைனால இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா முருகலாக சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூட தண்ணி எல்லாம் பிழிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் பொடி நம்ம சேர்க்கலாம். அப்புறமா கொஞ்சமா கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதில் வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறோம், அதனால வந்து நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தான் நான் இந்த அளவு மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மசாலா பொடிகள். கடைசியா வந்து இது எல்லாத்தையும் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கோவக்காயிலோட வந்து சுவை வந்து ஒரு மாதிரி நமக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி காரமா அப்புறமா கொஞ்சம் புளிப்பெல்லாம் சேர்த்து பண்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்குது. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி இதே மாதிரி நல்ல முருகலா திருப்பி போட்டு சூப்பரா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட நல்ல சுவையான அதே நேரம் ரொம்பவே வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாம்பார், அது கூடவே நல்ல ஒரு காம்பினேஷனான முட்டை மசாலா, அப்புறமா இந்த கோவக்காய் ஃப்ரை, இது 3ஐயும் வந்து நீங்கள் ஒரு டைம் இதே காம்பினேஷனில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.